இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். கடந்த வாரங்களிலே நாம் முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவரை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றதான ஜனங்கள் வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று, மெய்யாகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைக்கிறார். மூன்றாவது, நம்மை பார்க்கிற பிறர், நமக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ, அவர்கள் நம்மை பார்க்கும்போது மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைக்கிறார். அதில் கடந்த வாரங்களில் 2 தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்வை பார்த்ததான பிறர் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைத்தார். முதலாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்ததான அபிமெலேக்கு சொல்கிறான், மெய்யாகவே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை உங்களுக்கு நான் அதிலே சொன்னேன். அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கவனிக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். போன வாரத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். யோசேப்பை பார்த்ததான போர்த்திபார் சொல்கிறான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்த காரியங்கள், அல்லது செய்த விதத்திலே, அல்லது நடந்து கொண்ட விதத்திலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை போர்த்திபார் பார்த்தான். 2வதாக அவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது, ஒரு மேன்மை வருகிறது. முதலாவது, அடிமையாக இருக்கிற நிலைமையிலே அவன் செய்த விதத்திலே, காரியங்களை வேலைகளை செய்த விதத்திலே தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை போர்த்திபாரை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். பார்த்துவிட்டு சொல்ல வைக்கிறார், மெய்யாகவே உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 2வது, இப்போ ஒரு உயர்வு வருகிறது. அடிமை என்கிற நிலைமையிலிருந்து விசாரிப்புக்காரன் என்கிற ஒரு நிலைமைக்கு யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். அந்த உயர்த்தப்பட்ட நிலையிலும் அவன் செய்கிற ஒவ்வொரு மூவையும் போர்த்திபார் பார்க்கிறான். அந்த உயர்த்தப்பட்ட நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை போர்த்திபார் பார்த்துவிட்டு சொல்கிறான், மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 3வது, ஆண்டவர் எப்படி தெரியுமா நிரூபிக்கிறார்? யோசேப்பே, போர்த்திபார் வீட்டுக்கு காண்பிச்சேன், அடிமையாக இருக்கும்போது உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை காண்பித்தேன். உன்னை உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு நீ வரும்போது உன்னோடு கூட நான் இருந்தேன் என்பதை காண்பித்தேன். இப்போ தேசத்திற்கே உன்னை நான் காண்பிக்க போகிறேன். அவன் செய்கிற விதம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான், சொப்பனத்துக்குரிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறான். கூட இருக்க ஞானிகள் எல்லாரும் அங்கு இருந்தாலும் ஒருவராலும் அதை சொல்ல முடியவில்லை. ஆனால் இவனோடு கூட இருந்தபடியினால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறான், அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் என்ன பண்ணுகிறான் சொல்லி. அப்பொழுது ராஜா சொல்கிறான், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனிதன் வேறு யாரும் இல்லை, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த மனிதன் தாவீது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலும் 3 பேர் தாவீதை கவனிக்கிறார்கள். கவனித்ததான அந்த 3 பேரும் தாவீதுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை பார்த்தபோது அவங்களும் சொல்கிறாங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதில் முதலாவது காரியத்தை முதலாவது பார்த்த மனிதனை குறித்து நான் காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த மனிதன் யாருன்னா, முன்பின் தெரியாத அந்நியன். தாவீதை முன்பின் அறியாத ஒரு அந்நியனை வைத்து கர்த்தர் சொல்ல வைக்கிறார், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் சவுல்கிட்ட சொல்கிறான், ஒருத்தனை எனக்கு தெரியும், அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18வது வசனம். நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்.
ஒருவேளை தாவீது எந்த சூழ்நிலையில் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார் என்றால், பொழுதுபோக்குக்காக ஒரு வேலை செய்கிறான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பொழுது போகிறதுக்காக சுரமண்டலத்தில் வாசித்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான். இவன் வாசிக்கிறதை யார் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் இவன் பார்த்தானோ, அந்த பார்த்த மனிதன் பார்த்தானோ, அல்லது பார்த்தவர்கள் சொல்ல கேட்டானோ, அவன் ஊர் இருந்த ஊர் சின்ன ஊர் பெத்லகேம், ஏதாவது ஒரு காரியம்னா சீக்கிரம் வெளியே பரம்பிடும். அப்படி கேட்டதினாலே, யாரோ ஒருத்தர் சொன்னதினாலே அவன் சொல்கிறான், ஒருவன் இருக்கிறான் வாசிப்பதில் தேறினவன். ஆனால் இவன் உண்மையை வாசிப்பது இவனுடைய தொழில் அல்ல, இவனுடைய வேலை ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆனால் இதை பார்த்த ஒருவன், இப்போ ஒரு சூழ்நிலை வருது. எந்த சூழ்நிலை தெரியுமா? ராஜாவுக்கு ஒருவன் வேணும். ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆவி பிடிக்குது, ஒரு விடுதலை வேணும். அந்த விடுதலை கிடைப்பதற்கு சுரமண்டல வாசிக்கிற ஒருவனை தேடுகிறார்கள். தேடும் பொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், ஒருத்தனை அறிவன் வாசிப்பதில் அவன் தேறினவன். இன்னொரு நியூஸ் சொல்கிறான், நல்ல கவனிங்க. வாசிப்பதில் தேறினவன் சொன்னது ரொம்ப ஈஸி. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு வாசிப்பதில் தேறினவன் சொல்லிட்டான். ஆனால் இன்னொரு ஒரு டீட்டெயில் சொல்கிறான். என்னன்னா, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். யுத்த வீரனை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவீது யுத்தமே பண்ணலை, தன்னை யுத்த வீரன் அவன் நிரூபிக்கவே இல்லை. ஆனால் தாவீதை உயர்ந்த நிலைக்கு ஒரு பரிகாரத்தை கொடுப்பதற்கு, கொண்டு போவதற்கு முன்பாகவே ஒரு அந்நியனுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். உங்களை பார்க்கிற அந்நியரை வைத்து கர்த்தர் சொல்ல வைப்பார், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து இந்த மாலை வேளையிலே பார்க்கலாம். இரண்டாவது தாவீதை பார்த்த மனிதன் யார் என்று சொன்னால் சவுல் ராஜா. வாசிங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், கர்த்தர் தாவீதோட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்த சவுல் ராஜா அறிக்கை செய்கிறான், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் தெரியுமா அறிக்கை செய்கிறான் சவுல்? எதிர்பாராத இக்கட்டான சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில். அந்த நேரத்தில் தான் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுலை கர்த்தர் பார்க்க வைத்தார். அல்லேலூயா. சவுல் கண்டு முதலாவது அந்நியனார்க்கன பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். இப்போ யார் இந்த சவுல்? யார்னா, தோற்றத்திற்கு நெருங்கின உறவினன். தோற்றத்திற்கு தாவீதுக்கு நெருங்கின உறவினன், ஆனால் உள்ளத்திலோ பரம விரோதி. உள்ளத்திலோ அப்ப யார் சவுல்? யார் தெரியுமா? ரெட்டை வேடம் போடுறவன். வெளியே பார்க்கறதுக்கு நல்ல ஆளு, ஆனா உள்ளத்துக்குள்ள யாரு? பரம விரோதி. அவனை வச்சு தான் கர்த்தர் சொல்ல வைக்கிறார், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி தோற்றத்திற்கு எப்படி இருப்பாங்கன்னா, சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க, உறவினர் மாதிரி நல்லா இருப்பாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கும்? நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிற பரம விரோதியாக இருப்பாங்க. அந்த மனிதனை வைத்துத்தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று என் தேவன் சொல்ல வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியரை வைத்து மட்டுமல்ல, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களே, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே முதுகுக்கு பின்னாடி குத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள வைத்து கர்த்தர் சொல்ல வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி செயல்படுகிறவங்க வாழ்க்கையில் இருந்தா இந்த மாலைவேளை உறுதியத்துக்குள்ள, ஆண்டவரே எனக்கு நெருக்கமாக இருந்து, உறவாக இருந்து, எனக்கு பின்னாடி இருந்து முதுகை குத்தி கொண்டு இருக்கிற அவர்களை கர்த்தர் சொல்ல வைப்பீராக, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நபரோடு, இந்த ஜனத்தோடு, இந்த குடும்பத்தோடு, இந்த சபையோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்ல வைக்க விரும்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா.
ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை, நீர் சொல்லும் ஐயா, நீர் பார்க்க வையோ, என்னோடு கூட சர்வ வல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நீர் சொல்லுவீராக, நீர் பார்க்க வைப்பீராக. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இதற்கு முன்பு தாவீதுடைய வாழ்க்கையிலே பொழுதுபோக்கு செயல்கள் செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண வைத்தார், கண்டுகொள்ள செய்தார். இப்போது விரோதியை போல நடந்து கொண்டிருக்கிற உறவினரை எப்படி கண்டுகொள்ள செய்கிறார்? எதிர்பாராத இக்கட்டான சிரமமான காரியங்களின் மத்தியில் நெருக்கமாய் உள்ளத்திலே விரோதமாய் இருக்கிற நபரை கண்டுகொள்ள வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று என்னுடைய வாழ்க்கையில் எப்போ தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எப்போ தெரியுமா கர்த்தர் சொல்லுவார்? எப்போ உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டு வருதோ, எப்போ உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வருதோ, எப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ, நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இது வருது, ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற எனக்கு மட்டும்தான் என்ன பண்ணுகிறது, இப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்மளாலேயே நாம் புரிந்து கொள்ள முடியவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதனையினாலும் எங்களை சூழ எங்களுக்கு அறிமுகமான பலர் இருக்கிறாங்க. எல்லாம் எங்களை சூழ தான் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு புரியவில்லை. ஆனால் இதை அகற்ற நாம் என்ன பண்ணுகிறோம்? அவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை விட்டு அகற்றும், இந்த நெருக்கம், இந்த பாடு, இந்த வேதனை, இந்த கண்ணீர் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதன் மத்தியிலே, அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்ய விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதன் நடுவில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நெருக்கமாய் அதே நேரத்தில் விரோதமாய் இருக்கிறார்களே, அவர்களே உங்களை பார்த்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உறுதிப்படுத்த காண செய்வதற்கு இது போன்ற சிக்கலான எதிர்பாராத நெருக்கடி நேரத்தில் கர்த்தர் குறுக்கிடும் நேரங்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. இது மாதிரி நெருக்கம் எனக்கு மட்டும் வருதே, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை, எனக்கு மட்டும்தான் இந்த புலம்பல், எனக்கு மட்டும்தான் கண்ணீர் நினைக்கிறீங்களே, அதன் நடுவில் ஒன்றை நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து, முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்தி கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற நேரங்கள் அது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். நல்ல கவனிங்க. போதும். சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், இந்த சூழ்நிலையில கோலியாத்தை எதிர்க்க தயாராகிறான் தாவீது. அப்படி ஆயத்தமாக இருக்கும் பொழுது சவுல் ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அது ஒரு வழக்கமான சொல். அது ஒரு, என்னை யாருமே ஒரு காரியத்தை புதிதாக தொடங்கும் போது, யுத்தத்துக்கு போகும்போது எல்லாருமே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லுகிற ஒரு வழக்கமான ஒரு சொல், ஒரு ஆசீர்வாதமான சொல். ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சவுலை அப்படியே கண்டுகொள்ள செய்கிறார். அவன் சும்மா சொல்றான், உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாராக. அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே சவுலை ஆண்டவர் காண செய்கிறார். அல்லேலூயா. எப்படி நெருக்கடியான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விரோதிப்பவர்களை ஆண்டவர் கண்டுகொள்ள செய்வார். எப்படி செய்தார்? அதற்கு தாவீது என்ன செய்தான்? இது அவனுக்கு வந்த நெருக்கடி அல்ல, இது தேசத்திற்கு வந்ததான ஒரு நெருக்கடி. தாவீதுக்கு வந்த நெருக்கடியான சூழ்நிலை இல்லை, தேசத்திற்கு வந்ததான ஒரு நெருக்கடி. நாம் இருக்கும் கட்டங்களும், நாம் இருக்கிற பட்டணங்கள், நாம் இருக்கிற மாநிலங்கள், நாம் இருக்கிற தேசம், பட்டணங்களுக்கு, தேசத்திற்கு வரும் நெருக்கடியான சூழ்நிலைகளை இந்த நாளில் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடி என்ன பண்ணுகிறது? வந்து கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர்
கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், சொல்றான், உன்னோடு இருப்பார் என்று சொன்னானே சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரே என்று சொன்னானே. உண்மையிலேயே தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதை சொன்னவனை காணும்படி கர்த்தர் செய்தான். அதற்கு தாவீது செய்ததை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது அதிகாரம் 26வது வசனம் 36வது வசனம் 45வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். 45. அப்பொழுது தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையாகிய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நல்ல கவனி. இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது தாவீது தான் சேவித்து வந்த ஆண்டவர் மேல தனக்கு எவ்வளவு பற்று இருக்கிறது, தனக்கு எவ்வளவு பிடிப்பு இருக்கிறது, தனக்கு எவ்வளவு ஆண்டவர் மேல மரியாதை இருக்கிறது, தனக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது என்பதை வெளியரங்கமாக தாவீது காண்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் சேனையை கோலியாத் நிந்தித்தான். ஆனால் தாவீது சொல்கிறான், அவன் சேனையை அல்ல, இஸ்ரவேலுடைய தேவனுடைய சேனையை நிந்தித்தான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் சேனை அல்ல, அதாவது சவுலுடைய சேனை அல்ல, இஸ்ரவேல் தேவனுடைய சேனையை அவன் நிந்தித்தான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். நல்ல கவனிய. தாவீது தேசம் முழுவதும் ஒரு போராட்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் சேவிக்கும் தேவனை குறித்து இருக்கும் பற்று, அவரை குறித்து இருக்கிற வைராக்கியத்தை பகிரங்கமாக தாவீது அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. நம்மை சுற்றி நடக்கிறதான இக்கட்டான கட்டங்களிலே நாம சோர்ந்து போவது உண்டு. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் போய் தேவன் மேல், சேவிக்கிற தேவன் மேல், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மேல் உள்ள பற்று நம்மை உறுதியாக்கி கொள்ளும் போது, நாம் அதை இறுக பற்றி கொள்ளும் பொழுது, இந்த நெருக்கடியின் நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையோடு இருக்கிறார் என்பதை பிறர் கண்டுகொள்ள கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம் 46வது வசனம் 47ல் நம்ம வாசிங்களா? அதை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 37, 46, 47. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் இல்ல, நீங்க வாசிங்க. இங்க மைக். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவனுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற பற்று, பிடிப்பு மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அவனுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பாருங்க. அவன் சொல்றான், கரடியனுடைய கையிலே என்ன பண்ணார்? தப்புவித்தார். சிங்கத்தின் கையிலிருந்தும் என்னை தப்புவித்தார். நேற்று என்னை தப்புவித்தவர் இன்றைக்கு என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் சேவிக்கிற ஆண்டவர் நேற்றுக்கு மட்டும் தேவன் அல்லப்பா,
இன்னைக்கும் அந்த தேவன் எனக்குரிய தேவனாய் இருக்கிறார். நேற்று தப்புவித்தவர், நேற்று காப்பாற்றினவர், இன்றைக்கும் என்ன பண்ணுவார்? என்னை தப்புவிப்பார். நேற்றைக்கு அவர் செய்திருந்தால் இன்றைக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. அந்த அசைக்க முடியாத விசுவாசம் தாவீதினிடத்தில் இருந்தது. கோலியாத் கேட்கிறான், நீ தடியோடு கூட வருகிறாயே, உன்னிடத்தில் வில் அம்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லும்போது, ஈட்டியோடு கூட நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், அவர் இன்றைக்கு உன் தலையை என் கையில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விசுவாசம் பாருங்க. தேசம் முழுவதும் போர் வீரர்கள் எல்லாம் பயந்து போய், மக்கள் எல்லாம் பயந்து போய் நெருக்கடியான சிக்கலிலே போகும்போது, எளிய ஒரு மனிதன், ஆனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் நெடுநாள் பழக்கப்பட்டவர்கள், யுத்தத்திலே பழகினவர்கள், யுத்தத்திலே சேரினவர்கள், ஆனால் எளிய இவன் சொல்கிறான், நல்ல கவனியா, எப்படிப்பட்ட விசுவாசியாய் வேண்டுமானால் நாம் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நேற்று செய்தவர் இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் உறுதியாகணும். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவங்க பழக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், நேர்த்தியாக செய்கிறவங்களாக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம். ஆனால் எளிய உங்களோடு கூட இருந்த நேற்று செஞ்சாரே, அதே தேவன் இன்றைக்கும் செய்வார், மாறாதவர். அல்லேலூயா. அந்த முயற்சியோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை துவக்கி செய்வீர்களானால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிறர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் உங்களை விரோதிக்கிறாங்களே, அந்த மக்களை வைத்து கர்த்தர் அறிக்கை செய்ய வைப்பார். அல்லேலூயா. சவுல் சொன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. தாவீது அதை கேட்டுக்கொண்டான். கேட்டு என்ன செய்தான்னா, கர்த்தரை தவிர என்னோடு கூட வேறு எதுவும் இருக்காது. சவுல் சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கேட்டுக்கிட்டான். கேட்டுக்கிட்டு தாவீது மனசில் ஒன்று தீர்மானம் பண்ணுறான், கர்த்தரை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் என்ன பண்ணாது, இருக்காது, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா, தாவீது தன்னுடைய உடையெல்லாம் எடுத்து கொடுக்குறான். யுத்தத்துக்கு போகிறதுக்கு தன்னுடைய உடையெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போக கொடுக்குறான், ஆயுதத்தை கொடுக்குறான். அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் தாவீது. ஏன் தூக்கி எறிஞ்சான்? கர்த்தர் மட்டும் என்னோடு கூட இருப்பார் என்றால் நான் அவரை மட்டும் நான் நிரூபிக்க விரும்புகிறேன், எதை சார்ந்தும் நான் போக விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும், எதுவும் என்கிட்ட இல்லாட்டாலும், கர்த்தர் என் கூட இருப்பாரானால் ஜெயம் எனக்கு உண்டு, வெற்றி எனக்கு உண்டு என்கிற ஒரு மாறாத விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது சவுல் மட்டுமல்ல, எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரியுது, இந்த பையனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இப்போ ரெண்டாவது ஒரு சூழ்நிலை சவுல் கண்டுகொள்கிறான். தாவீது வாழ்க்கையில் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? அந்த அறையில் தாவீது சவுல் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அந்த அறையில் தாவீது சவுல் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. மிக அருகில் இருக்கிறான். சவுளுடைய கையில் இப்போ என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. இடையிலே யாரும் இல்லை, தடுப்பதற்கு யாரும் இல்லை. தாவீதும் யுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா அவன் ராஜா. தாவீதும் யுத்தம் செய்ய முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா அவன் ராஜா. கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே தாவீது இருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்போ அந்த அப்படிப்பட்ட நிலைமை சூழ்நிலை என்னன்னா, தப்பிக்கொள்ளவே வழி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. தப்பிக்கொள்ளவே வழி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் தாவீது மாட்டிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கையில் என்ன இருக்குன்னா, சுரமண்டலம் மட்டும்தான் அவன் கையில் இருக்கு. சுரமண்டலம் மட்டும்தான் தாவீது கையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் தப்ப முடியாதுன்னு தாவீதுக்கும் 100% நல்லா தெரியும். இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம், தப்ப முடியாது என்பது தாவீதுக்கும் நன்றாக தெரியும். வழி இல்லை. 3 முறை முயற்சி எடுக்கிறான் சவுல். 1 சாமுவேல்
18வது அதிகாரம் 12வது வசனமும் 19வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். நல்ல கவனி, இந்த 2 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 3 முறை முயற்சி எடுக்கிறான் சவுல். அதே சூழ்நிலை, மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை, தப்பவே முடியாமல் சத்துருவின் கணைகள் எல்லாம் உங்களுக்கு நேராக எய்யப்படுகிற ஒரு சூழ்நிலையில நீங்களும் மாட்டி போயிருக்கலாம். ஒருவேளை தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தனிப்பட்ட நெருக்கடியான நிலையில் வந்திருந்தால் அந்த நிலையை கர்த்தர் ஏன் அனுமதித்தார் என்று கேள்வி கேட்பதற்கு பதில், தாவீதிற்கு இப்படி ஒரு நிலை வந்தபோது நீர் அவனோடு கூட இருக்கிறீர் என்பதை விரோதியை கண்டுகொள்ள வைத்தீரே, என்னுடைய வாழ்க்கையிலும் அதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பீராக. அல்லேலூயா. நான் சேவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் சொல்லாமல் என்னை விரோதிக்கிறவர்களை தேவன் சொல்ல வைப்பீராக. யாரா சொல்ல வச்சார் தெரியுமா? ரெட்டை வேடம் போட்ட ஆளை தான் கர்த்தர் சொல்ல வச்சார். உறவின போல இருந்தான், உள்ளத்தில் பரம விரோதியை போல செயல்பட்டு கொண்டிருக்க. 3 முறையும் தாவீது தப்பித்து கொண்டார். 3 முறையும் எய்யப்பட்ட அம்பிலிருந்து, தாவீது என்ற ஈட்டியிலிருந்து தாவீது கர்த்தர் தப்பிக்கொள்ள உதவி செய்தார். 3 முறையும் எய்யும்போது வேதம் சொல்லுகிறது தாவீது அவனுக்கு விலகி. அல்லேலூயா. சூழ்நிலை என்ன? கர்த்தர் தாவீதோடு தப்பவே முடியாத தனிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என் ஆண்டவர் காண்பித்தார். கன்னிமை நேரத்தில் எதிர்க்க முடியாத ஒரு கிருபை, தப்ப முடியாத இந்த சூழ்நிலையில ஒரு கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஜனமே, மாட்டிக்கொண்டேன், நான் தப்பிக்கொள்ள வழியே இல்லை என்று தடிமாறி கொண்டிருக்கிறவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நிரூபிப்பார். எப்படி? நீங்கள் எதிர்பாராத ஒரு கன்னிமை நேரத்தில் விலகி செல்ல அவருடைய கிருபை உங்களை தப்புவிக்கும். அந்த ஈட்டி எறியும் போது ஒரு கன்னிமை நேரத்தில் தாவீது விலகிட்டான். அந்த கன்னிமை நேரத்தில் விலகுகிற தப்புவிக்கிற ஒரு கிருபையை தாவீதுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபையை நிச்சயமாக என் ஆண்டவர் கொடுப்பார். அந்த தப்பிக்கொள்ளுகிற 1 செகண்ட் விழிப்பை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அந்த 1 செகண்ட் தவறி இருந்தால் குறி சரியா அவன் மேலே எய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், தப்பை எனக்கு வழியே இல்லை, ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதை தப்புவித்த ஒரு சன பொழுதில் விலகுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்கு எனக்கு ஏன் தராமல் போவார்? நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு திறமையை தருவார், ஒரு கிருபையை தருவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தனிப்பட்ட சிக்கல்களிலே, தனிப்பட்ட இக்கட்டுகளிலே விரோதியாய் இருப்பவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் செய்வார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 22 27 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். நெருக்கத்தை கொடுத்தும் தப்பி விட்டானே என்று சொல்லி சவுல் நினைக்கிறான். இவ்வளவு நெருக்கத்தை நான் கொடுக்குறேன், ஆனாலும் இந்த தாவீது என்ன பண்ணிட்டான்? தப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இப்போ தாவீதுக்கு ஒரு கண்ணியை சவுல் வைக்கிறான். ஒரு கண்ணியை என்ன செய்கிறான்? தன் மகளாகிய மீகாலை தாவீது நேசிக்கிறான் என்று சொல்லி தெரிந்த உடனே மீகாலையே தாவீதுக்கு கண்ணியாக சவுல் வைக்கிறான். அவன் சொல்லுகிறான், நினைக்கிறான், பெலிஸ்தியரே இவனுக்கு கண்ணியாக மாறட்டும். தாவீதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எல்லாத்திலையும் தப்பிச்சிட்டான், இந்த பெலிஸ்தியரே இப்போ இவனுக்கு கண்ணியாக மாறட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான்னா, என் மகளை உனக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்குறேன்ப்பா, ஆனால் பெலிஸ்தருடைய 100 பேருடைய தோலை என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அப்போ உன்னை மகளை கொடுக்குறேன், உன்னை நான் மறுமணம் ஆக்கி கொள்ளுகிறேன்
ஆனால் உண்மையில் அவன் மனசில் நினச்சி சொன்னது என்ன தெரியுமா? 100 பேர் இருக்காங்க, 100 பேர்கிட்ட இவன் தப்ப மாட்டான், நிச்சயமாக இவன் செத்து போயிடுவான், நிச்சயமாக இவன் என்ன பண்ணிடுவான், மடிந்து போயிடுவான். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை அந்த கண்ணியை என்ன பண்ணுகிறான், சவுல் வைக்கிறான். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் முதுகிற்கு பின்னால் உங்களுடைய வாழ்வுக்கு கண்ணிகளை வைக்கும் நபர் இருந்தால் அவர்களுக்கும் கர்த்தர் நிரூபிப்பார், அவர்களை வைத்தே சொல்ல வைப்பார். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டுகொண்டேன். கண்ணி வைத்தால் தாவீது இடத்தில் சொல்லுகிறான், நடந்தது என்ன? சவுல் பெலிஸ்தியர் என்று சொல்லும்போது 100 பேரை சொல்லும்போது இவன் 200 பேரை கொண்டு வரான். வராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்கொண்டு கண்ணி தெரித்து போக கர்த்தர் உதவி செய்தார். 124வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரிந்தது, நாம் தப்பினோம். இதெல்லாம் மனசுல வச்சு இப்போ தேவன் சொல்கிறான், என் தேவன் யார் தெரியுமா? பறவைக்கு கண்ணி வைப்பது போல எனக்கு தெரியாமலே பலர் என்ன பண்ணாங்க, கண்ணி வைத்தால் கண்ணி வைத்து என்னை அழிக்க நினைத்த தனிப்பட்ட அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்க கண்ணி தெரித்து போக என் ஆண்டவர் செய்தார். என்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை எப்படி வீழ்த்துவது, எப்படி உங்களை மாற்றி கொடுப்பது என்று உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுக்கு முன்னாலேயும் சரி உங்களுக்கு பின்னாலேயும் கண்ணிகளை வைத்து கொண்டிருந்தால் உங்களோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 30வது வசனத்தில் நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று நிரூபித்த போது அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. கொச்சையாய் பேசினார்கள், அந்த கொச்சையாய் பேசினவர்களை பாராட்டி கர்த்தர் பேச வைத்தார். அல்லேலூயா. இகழ்ந்தவர்கள் உங்களை நாடி வரும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கொச்சையா பேசினவங்களெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களெல்லாம் உங்களை நாடி வரும்படி கர்த்தர் செய்வார். நெருக்கத்தின் நடுவில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இரட்டை வேடம் போடுபவர்களுக்கு முன்னால் நல்லவர்களைப் போல பின்னால் பகைஞராக செயல்படுகிற மனிதனுடைய நாவுகளை கர்த்தர் அறிக்கை செய்ய வைப்பார். 3வது தாவீதை பார்த்த மனிதன் 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவனாக்கினான். நல்ல கவனிங்க. 3வது பார்த்த மனிதன் யார்னா அமாசாய். எந்த சூழ்நிலையில்? அச்சம், பயந்த சூழ்நிலையில் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்க்க வைக்கிறார். அவர் சொல்றார், உம்முடைய தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அமாசா என்கிற அந்த மனிதன் அவன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். பென்யமீன் சவுலின் கோத்திரம். சவுலின் கோத்திரத்திற்கு உட்பட்டவனாய் இருந்ததால் தாவீதை சவுல் விரோதித்த போதும் அநியாயம் நடக்கிறது என்று தெரிந்தும் தாவீதிற்கு உதவி செய்ய முடியாமல் சவுலின் பக்கத்திலேயே அமாசா இருக்கிறான். உங்கள் வாழ்விலும் சிலரை பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு தீமை செய்யப்படும் போது, உங்களுக்கு அநியாயம் செய்யப்படும் போது, அந்த அநியாயத்தை பிறர் செய்யும் போது அநியாயம் என்று சொல்லி தெரிந்திருந்தும்
ஒரு வார்த்தையும் உங்களுக்காக பேசாமல், எதையும் செய்ய முன்வராமல் அப்படியே உங்களை விட்டு பலர் விலகி நிற்பார்கள். அவர்களால் நினைத்தாலும் செய்ய முடியாது, விரும்பினாலும் எதையும் செய்ய வாய்ப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வைத்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, இது எனக்கு செய்யப்படுகிற அநியாயம்னு தெரிஞ்சாலும், பிறர் அதை செய்யும்போது எந்த உதவியும் செய்யாமல் பிறர் எல்லாரும் விலகி நின்றாலும், அப்படி விலகி நிற்கிறார்களே, அவங்கள வச்சு சொல்ல வைக்கிறீர், உன்னோடு கூட கர்த்தர் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். இப்படிப்பட்ட கட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அநியாயம் செய்கிறார்கள், என் சொந்த குடும்பமே எனக்கு அநியாயம் செய்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்காக பேச வேண்டிய நேரத்தில் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க, உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். இப்படி தெரிந்த நபர் நமக்கும் பல பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உதவி செய்ய என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க, தூர விலகி நிற்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என் ஆண்டவர் காண்பிக்க வைக்கிறார். அவர்களுடைய நாவுகளை வைத்து கர்த்தர் அறிக்கை செய்ய விரும்புகிறார். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினது. அவன், நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அமாசாயின் மேலே இறங்கினார். உதவி செய்ய விருப்பம் இருக்கு, ஆனால் முடியவில்லையே, ஆசை உண்டு, வசதி இல்லையே என்று ஏங்கி நிற்பவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணும்படி செய்தார். இந்த கிருபையின் அனுபவம், சாட்சியின் அனுபவத்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே கர்த்தர் செய்து காண்பிப்பாராக. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினவர்கள், ஆனால் முடியாமல் ஒதுங்கி நின்றவர்கள், கை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள், அவர்களிலே சிலருக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. தேவனே, அவர்களோடு கூட நேரடியாக நீரை இடைவிடுவீராக. கை உயர்த்தி எல்லாரும் ஒரு சொல்ல, ஆண்டவரே, நான் இல்லப்பா, அவங்களோடு கூட நீங்களே நேரடியாக இடைபடுவாராக. எப்படிப்பட்ட சூழ்நிலை? முதலாவது, பொழுதுபோக்குக்காக செய்கிறான், அந்த நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். 2வது, எதிர்பாராத இக்கட்டு நேரங்கள் கர்த்தர் அங்கேயும் நிரூபிக்கிறார். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் நிமித்தம் இன்னும் மறைவா இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, நல்ல கவனிங்க. இப்ப தாவீது சவுலுக்கு ஒதுங்கி மறைவா இருக்கிறான். ஜனங்களை விட்டு, அறிமுகமான எல்லாரையும் விட்டு தனிமையில் கெபியில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கெபியில் இருக்கிற ஒரு சூழ்நிலை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை பிறருக்கு நிரூபிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? வேதத்தை எடுத்து போதிக்கிற நேரம் அல்ல, வேதத்தை எடுத்து பேசுகிற நேரம் அல்ல, கரங்களை வைத்து வியாதி குணமாகிற நேரம் அல்ல. அதற்கு பதில் நீங்களே ஒதுக்கப்பட்டு, நீங்களே புறக்கணிக்கப்பட்டு அச்சத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. என்ன நிரூபிப்பார்? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. எந்த காரியம் சமுதாயத்தில் உங்களால் தலை காட்ட முடியாமல் உங்களை ஒதுங்கி போக செய்கிறதோ எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு அது நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் திருமணத்திற்கு கூட போக முடியாத நிலையிலே நொந்து போய்
மறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். வெளியே தலையே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நீங்கள் சேவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இல்லப்பா, நீங்களே நேரடியாக செயல்படுகிற நேரமாய் இந்த நேரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி என் கர்த்தர் காரியங்களை செய்தார். ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்குகிறார். இறங்கின உடனே அவனுக்கு தெரிகிறது, கர்த்தர் நிச்சயமாக தாவீதோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல விரும்பாத வார்த்தைகளை ஆவியானவர் கிரியையில் பிறரை வைத்து சொல்ல வைப்பாராக. எந்த வார்த்தையை அவங்களால தைரியமாக சொல்ல முடியாமல் இருந்துச்சோ அந்த ஆளை கர்த்தர் தைரியமாய் சொல்ல வைப்பாராக. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வாத பாதையிலே கொண்டு நிறுத்த, உன்னை பிரச்சனைக்கு பதிலாக பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற மனிதனாக உங்களையும் என்னையும் கர்த்தர் நிலைநாட்ட விரும்புகிறார். இந்த 3 காரியத்தையும் தாவீதுடைய வாழ்க்கையில் 3 பேர் பார்த்தார்கள். முதலாவது, முன்பின் தெரியாத அந்நியனை கர்த்தர் பார்க்க வைத்தார். 2வது, சவுலை பார்க்க வைத்தார். 3வது, அமாசாயை கர்த்தர் பார்க்க வைத்து தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைத்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணுமா, நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஈசாயினுடைய 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதும். அபிஷேக தைலம் அவன் மேலே வந்தபோது இப்படி ஒரு வார்த்தை அழகா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அந்த நேரம் முதல் பொறுப்பான வேலையோ, ஒப்படைக்கப்பட்ட வேலையோ, ஓய்வு நேரத்தில் செய்யக்கூடிய விருப்ப செயலோ, இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் தன்னை ஆவியானவர் நடத்த தாவீது முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கர்த்தர் பிறருக்கு நிரூபிக்க வேண்டுமா? இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் மேல் இறங்கி இருக்கிற ஆவியானவர் ஜெப நேரத்தில் மட்டுமல்ல, 24 மணி நேரமும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால், ஆண்டவரே, என்னை நீர் ஆட்கொண்டு நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒப்பு கொடுத்தல் இருந்தால் நம்மளை பார்க்கிறவங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். 2வது, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 30வது வசனம், இந்த 3 வசனங்களில் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறது. மகா புத்திமானாய் தாவீது நடந்து கொண்டான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டுமா? மகா புத்திமானாய் நடக்க கிருபை தருவீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி உலகமே பாராட்டின பொழுது அதில் தாவீது மயங்கி போகவில்லை. அல்லேலூயா. ஜனங்க எவ்வளோதான் பாராட்டினாலும், சவுல் கொன்னது 1000 தான், தாவீது கொன்னது 10,000 என்று சொல்லி பாராட்டின போதும் அவன் அதில் மயங்கி இனி நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி கர்வமாக செயல்படாமல் ஞானமாக தாவீது செயல்பட்டான். ஞானம் என்ன? மனிதர் புகழ்வதினாலே நான் ஈர்ப்புண்டு போக என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைக்கு மட்டும்தான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்கிற அர்ப்பணிப்பு இருந்ததினால தான் தாவீதை பார்த்தவர்கள் சொன்னார்கள், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்த்தும் இந்த 3 விதமான ஆட்கள் நம்மை பார்த்து சொல்லணும்னா, முதலாவது ஆண்டவர் கேட்குறார், 24 மணி நேரமும் ஆண்டவரே
உம்மை வெளிப்படுத்த என்னை நான் அடிமைப்படுத்துகிறேன். என்னை ஆட்கொள்ள நீர் என்னை நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 2வது, ஆண்டவரே என் மூலமாக அபிஷேகம் என் மேலே இறங்கி காரியங்கள் எவ்வளவு நடந்தாலும் மனித புகழ்ச்சிக்கு நான் ஈர்ப்புண்டு போக நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற ஞானத்தை தாவீதுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் தருவீராக. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைக்கு மட்டும்தான் என்னை விட்டு கொடுப்பேன் என்கிற அர்ப்பணிப்பு இருந்தால், தாவீதை பார்த்து சொன்னவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்க்கிறவர்களை இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைப்பாராக. எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அதனால தான் உங்களை பார்க்கிற பிறர், உங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ, அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது, உங்களை கவனிக்கும் போது உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைக்க, நம்மை பார்த்து சொல்ல வைக்க கர்த்தர் விரும்பினபடினால தான் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொடுத்து நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 3 மனிதர்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆபிரகாமை காண்பித்தார், யோசேப்பை காண்பித்தார், இன்றைக்கு தாவீதை காண்பிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்த்த 3 பேர் சொன்னாங்க, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். சூழ்நிலை பொழுதுபோக்குக்காக செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தார். எதிர்பாராத இக்கட்டு நேரத்திலும் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றதை அந்த சூழ்நிலையில் காண்பித்தார். 3வது, பயந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீரே, நம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசினீரே, நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீதை பார்த்த 3 மனிதர்கள் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைத்த தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர் என்று எங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வைப்பீராக. அந்த செயல் இந்த நாட்களில் நடைபெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் 24 மணி நேரமும் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் மனிதர் மூலமாக எவ்வளவு புகழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு மேன்மையான வார்த்தைகள் வந்தாலும், ஆண்டவரே நாங்கள் ஞானமாக கர்வமாக செயல்படாமல் ஞானமாக செயல்படுகிற ஒரு கிருபை தார். அந்த ஞானம் ஆண்டவரே, மனுஷனுடைய புகழ்ச்சியில் நான் ஈர்ப்புண்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைக்கு மட்டும் என்னை ஒப்பு கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன் என்கிற ஒரு சிந்தையோடு நாங்கள் நடக்கும்போது நிச்சயமாக எங்களை பார்க்கிற நாவுகளையும் கர்த்தர் அறிக்கை செய்ய வைப்பீர். இவர்கள் சேவிக்கிற தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார். அந்த அனுபவத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். மாலை வேளையில் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நிறைவான பலனை தாரும். எங்கள் பிள்ளைகளை பார்ப்பவர்கள் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு அறிக்கையை சொல்ல கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.